வணக்கம் அண்ணா. வணக்கம். நான் உங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்க வந்திருக்கேன். என்ன விஷயம்னு சொன்னா, இப்ப அண்மையில ஜிஎஸ் கிராம சேவகர்களுக்கான ஒரு கோல் பண்ணியிருக்காங்க அரசாங்கத்தினால. அ அது சம்பந்தமான சந்தேகங்கள தெளிவுபடுத்த வந்திருக்கேன். கட்டாயம். இப்ப வந்து இந்த இந்த வேகன்சிக்கு நாங்க அப்ளை பண்ண போறோம்னா, எங்களோட குவாலிஃபிகேஷன் என்னவா இருக்கணும்? ஓகே. ஜிஎஸ் பதவி, அதாவது கிராம நில அதிகாரி என்று சொல்லக்கூடிய இந்த பதவிக்கான விண்ணப்ப வடிவம் நீண்ட காலத்துக்கு பிறகு அரசாங்கத்தில் கோல் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே. இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும்னா உங்களுக்கு ஏ லெவல்ல ஏதாவது 3 பாடங்கள்ல, அதாவது நீங்க கட்டாயம் ஒரு கம்பினேஷனோ அல்லது ஸ்ட்ரீம் என்று ரிக்வயர்மெண்ட் இல்ல. ஏதாவது 3 பாடங்கள். இப்போ உதாரணத்துக்கு நீங்க தமிழ் எடுத்து வணிக கல்வி என்ற பாடத்தையும் பொருளியல் என்ற பாடத்தையும் எடுத்து 3 பாடங்கள்ல உங்களுக்கு 3 எஸ் இருந்துச்சுன்னா நீங்க அப்ளை பண்ணலாம். ரெண்டாவது ஓலவல் கம்பினேஷனுக்குள்ள போனோம்னா உங்களுக்கு தமிழ் பாடம், அதாவது தமிழ் பிள்ளைகளுக்கு முதன்மை மொழியான தமிழ் பாடத்திலையும் கணித பாடத்திலையும் சீதர சித்தி இருக்கணும். அதோட சேர்த்து 6 பாடங்கள்ல சித்தி இருக்கணும். இங்க அவங்க 6 பாடம் மீன் பண்றது பொதுவாகவே உங்கள்ட்ட முக்கியமான 6 பாடங்களை. ஆனா விருப்பத்துக்குரிய பாடங்கள் சேர்த்து அந்த 6 பாடத்துல பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கூட நீங்க இதுக்கு அப்ளை பண்ண இயலும். ஓகே. குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் ஓகே. இப்ப இந்த கால் பண்ணிருக்காங்க தானே, இதுக்கு ஒரு ஏஜ் லிமிட் சொல்லிருப்பாங்க தானே? ஆமா. அது முக்கியமா இதுல அது ஒரு பெரிய இம்பாக்ட்ஃபுல் ஃபேக்டரா இருக்குது என்னன்னு சொன்னா 21 வயசுல இருந்து 35 வயசுக்குள்ள அப்ளை பண்ணலாம். இப்ப கணக்க பிள்ளைகள் ஏ லெவல்ல இந்த குவாலிஃபிகேஷனோட ஏ லெவல் முடிச்சிட்டு இந்த வருஷம் 2024 முடிச்சாக்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு 21 வயசு வந்திருக்காது. அவங்க இதுக்கு அப்ளை பண்ண இயலாது. இதுல கட்டாயம் அவங்க கட்டுற முக்கியமான ஒரு விஷயம் உண்டு. 21 வயசு. அப்ப 21 வயசுக்கு குறைவா இருந்துச்சுன்னா நீங்க அப்ளை பண்ணிக்கொள்ள முடியாது. அதாவது 21 வயது பூர்த்தி ஆகுது. 21 வயது இருக்கணும். அதாவது நீங்க அந்த டேட் பாத்தீங்கன்னா கெசட் கால் பண்ணப்பட்ட டேட்ல உங்களுக்கு 21 வயசு இருக்கணும் கட்டாயம். ஓகே. மற்றது வந்து இப்ப ஓஎல்ல ஒரு தடவை சி வராம இருக்கு, நெட்ஸ்ல சி வரலன்னு சொன்னா நெக்ஸ்ட் டைம் எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்களுக்கு சி வந்திருக்கலாம். மற்ற படங்கள்லயும் ஓரளவு ஓகேயா இருக்கும். அவங்களும் இதுல அப்ளை பண்ணலாம். இல்ல, இதுல அவங்க ஸ்பெஷலாவே சொல்லி இருக்காங்க ஒரே தடவையில இந்த ரிசல்ட்ஸ் இருக்கணும்னு சொல்லி. அதாவது 2 அமர்வுகள்ல நீங்க எடுத்திருக்கீங்க. வெஷையிலேயே உங்களுக்கு கணித பாடத்திலையும் சி இருக்கணும். அந்த நான் சொன்ன ரிசல்ட்ஸ் இருக்கணும். இருந்தா தான் நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகே. வேற இது தொடர்பா வேற ஏதாவது மேலதிக? ஓகே. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும். முதலாவது இப்ப அப்ளிகேஷன் கால் பண்ணிருக்கு. இதை தொடர்ந்து உங்களுக்கான போட்டி பரீட்சை ஒன்று நடக்கும். அப்ப நீங்க அந்த போட்டி பரீட்சைக்கு தயாராகணும். போட்டி பரீட்சையில 3 பாடங்கள் முக்கியமா வரும். அதாவது லாங்குவேஜ், அதாவது தமிழ் சார்ந்த கேள்விகள் பேப்பர் ஒன்று வரும். 2வது பொது அறிவு, உலக அறிவு, இலங்கை சார்ந்த அறிவுகள் சார்ந்த ஒரு பேப்பர் வரும். 3வது பேப்பர்ன்றது பொது நுண்ணறிவு சார்ந்த. இந்த 3 பேப்பரும் நீங்க செட் பண்ணி இதுல பாஸ் பண்ணணும். அதுல சித்தி அடைகிறவங்களுக்கு நேர்முக தேர்வு ஊடாக அவங்க பதவி நிலைக்கு நியமிக்கப்படுவார்கள். சரியா? இதுதான் இந்த ப்ராசஸா இருக்க போகுது. அடுத்தது ஆன்லைன் விண்ணப்ப படிவம் இதுக்கு எதிர்வரும் 18ஆம் தேதி இந்த க்ளோசிங் டேட் முடியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப நீங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களை தயார்படுத்திக் கொள்ளணும். வேகமா விண்ணப்பிக்காதார்கள் ஆன்லைன்ல போயிட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வெப்சைட்லயே இதுக்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கிற நடைமுறையில பார்த்துக்கலாம். இந்த எக்ஸாமுக்காக எங்களை தயார்படுத்தி கொள்றதுக்கு ஏதாவது வகுப்புகள் அல்லது நோட்ஸ் கவர்மெண்டாலே தர மாதிரி வாய்ப்பு என்னன்னு சொன்னா அது கெசட்லயே அவங்க இந்த மாதிரி கேள்விகள் வரும் என்ற தொடர்பான ஒரு சின்ன விளக்கத்தை தந்திருக்காங்க. இப்ப நீங்க இதுக்கு பாஸ் பேப்பர்ஸ் நீங்க ஐடென்டிஃபை பண்ணி படிக்கிறத விட பொதுவான விடயங்கள் சார்ந்து கூட படிக்குங்க. பொதுவாகவே அவங்க அதுல கேட்டு அந்த பொதறிவுன்றது உலக அடுத்த நாடு சம்பந்தப்பட்ட அந்நிய விடயங்கள்ல கேட்டிருக்காங்க. அப்ப அது சார்ந்து நீங்க நியூஸஸ்ல பார்க்கலாம். இப்ப நியூஸ் வெப்சைட்ஸ்ல போனீங்கன்னா ஷோர்ட்டா டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல போட்டுவாங்க, இன்றைக்கு இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்ற விஷயம். அதை நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி பொதுவா நுண்ணறிவுகள் சார்ந்த புத்தகங்கள் நிறைய லைப்ரரியில இருக்கு, அதுல படிக்கலாம். அதோட தளவமைப்பாளர் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையிலையும் இரவு 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் இலவசமா இது சார்ந்த போட்டி பரீட்சைக்கு தயார்படுத்தல் அமர்வுகள் நடக்குது. நீங்க அதுல கூட பார்ட்டிசிபேட் பண்ணி படிச்சுக் கொள்ளலாம். இதே மாதிரி நிறைய கிளாஸஸ், நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடக்குது. அப்ப அதுல நீங்க ஜாயின் பண்ணி படிச்சுக் கொள்ளக்கூடியதா இருக்கு. ஓகே, நன்றி அண்ணா. இதுதான் நான் உங்கள்ட்ட தெரிஞ்சு கொள்ள வந்த விஷயம். தேங்க்யூ. ஓகே, நன்றி.